வணக்கம் நண்பர்களே. உடல் சூடு, பாடி ஹீட், இது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் இந்த உடல் வெப்பம் அப்படிங்கிறது தானுங்க. நீங்கள் நார்மலாக ஸ்கின் டிசீஸ் ஆகட்டும், அல்லது ஹேர் லாஸ் ஆகிறதாகட்டும், கண் பிரச்சனை ஆகட்டும், அல்லது ஜலதோஷம் ஆகட்டும், வாயில் வரக்கூடிய ஒரு புண்ணுகள் ஆகட்டும், அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், யூரின் ப்ராப்ளம் ஆகட்டும், மற்றது ஸ்கின் ரேசஸ் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே மூல காரணம் பாடி ஹீட், உடல் உஷ்ணம். இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நம்ம பல ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் உடல் சூடு குறையிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக என்னென்ன செய்கிறீங்களோ அதில் சில மாற்றங்களை செய்தாலே நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீக் சம்மரு வெளியே பார்த்தீங்கன்னா 40-45 டிகிரிங்கிறது நார்மலாக இருக்குது. அப்போ பாடி ஹீட்டுங்கிறதும் அதிகமாகுது. இந்த பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு நம்ம தண்ணி நிறையா குடிக்கணுங்க. அட்லீஸ்ட்டு 4 லிட்டர் தண்ணினாச்சு ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சுட்டு ரெகுலராக குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணி, அதை பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம். அப்புறம் இந்த வெட்டி வேர்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கும். அந்த வெட்டி வேரை வாங்கி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய அந்த பாட்டில்கள்லேயோ அல்லது அந்த குடங்கள்லேயோ போட்டு வச்சு அதில் அல்லது ஆர்ஓ டிஸ்பென்சர்ஸ் இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சு அதை ரெகுலராக குடிச்சிங்கன்னா பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி பாதாம் பிஷ்ஷினை வாங்கி நைட்டே ஊற வச்சு மார்னிங் குடிக்கலாம். அந்த பாதாம் பிஷ்ஷினோட ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், அல்லது தனியாகவே வாட்டரோடு சேர்ந்து குடிக்கலாம். அதே மாதிரி இன்பிட்வீன் ஒரு 11 மணிக்கு ஒரு 4 மணிக்கு மோர் குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் பண்ணலாம். ஸோ இந்த சைனஸ் மற்ற இஷ்யூஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த வெந்தய தண்ணியும். அப்புறம் இந்த உடல் ஹீட்டை குறைக்கணுன்னா வாரத்தில் 2 நாள் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சீயக்காய் மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாத் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை தொப்புளில் மற்றபடி பாடி ஹீட் குறைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம ஆயிலில் மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் அந்த பாதங்களுக்கு கொஞ்சம் கோகோனட் ஆயில் போட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாஜ் பண்ணி கொடுத்தாலும் ஹீட் ரெடியூஸ் ஆகும். இந்த விஷயங்கள் எல்லாம் மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக இந்த இன்டேக் வாட்டரை அதிகப்படுத்திக்கணும். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் குளிச்சுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் புல்லிங் சொல்லுவாங்க. நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொப்பளிச்சு துப்பும்போது அதுவும் உங்களை ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ண இந்த பாடி ஹீட் குறைக்கும். பாடி ஹீட்டை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கும். அப்படி குறைக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா ஓவரால் பல ஆரோக்கிய நன்மைகள் சேரும். அந்த பல ஆரோக்கிய நன்மைகள் வர்றதுனால உங்களுக்கு என்றைக்கும் உடல் சமநிலையில் இருக்கும். மோஷன் இஷ்யூ வராது, டைஜஸ்டிவ் இஷ்யூ வராது, அதே நேரத்தில் கண் பிரச்சனைகள் வராது. கண்ணில் பல பேர்த்துக்கு இது ஒரு விதமான நோய்கள், கண் நோய்கள் வருது. அப்புறம் மெட்ராஸை வருது. அதே நேரத்தில் உங்களுக்கு கேட்ராக் வருது. ஸோ இதெல்லாம் ஓவர் ஹீட், பாடி ஹீட்னால் வரக்கூடியது தான். இந்த பாடி ஹீட்டை இந்த மாதிரி ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரே மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி இதில் முடி உதிருதல் அதிகமாக பாடி ஹீட் ஆகிறதுனால தான் முடி உதிருது. இப்போ வாரத்தில் 2 நாள் நல்லா ஆயில் மசாஜ் கையை விட்டு மசாஜ் பண்ணிட்டீங்கன்னாலும் அதே மாதிரி இந்த சொன்ன
ஃபுட் ஹேபிட்ஸையும் நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா என்றைக்கும் ஒரே மாதிரி உங்கள் பாடியை வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் உடல் சூடிலிருந்து நிரந்தரமாக நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ ஆனால் நீங்கள் சாப்பிட வேண்டியது ரெகுலராக ரொட்டீனாக வாட்டர் இன்டேக் அதிகமாக இருக்கணும், மோர் குடிக்கணும், வெந்தய தண்ணி குடிக்கணும், பாதாம் பிஷன் குடிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் 2 நாளைக்கு வாரத்தில். அப்புறம் பாதங்களுக்கு எண்ணெய் தேய்க்கணும். அப்புறம் வாயில் ஆயிலை விட்டு ஹாகிள் பண்ணணும், அதாவது கொப்பளிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலராக பண்ணுங்கள். கண்டிப்பாக உடல் சூட்டு பிரச்சனை சால்வ் ஆகும். நன்றி, வணக்கம்.